நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஏன் இப்போ திடீர்னு அன்னெசரியாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஃபாரின் ட்ரிப் அவாய்ட் பண்ணுங்க, ஃபியூல் சேவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 6 விஷயங்களை ஏன் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே குறிப்பாக அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு பெட்ரோல், டீசல், எல்பிஜி இதெல்லாமே ஸ்டாக் இருக்கு. ஸோ பேனிக் பை எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ஏன் திடீர்னு இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதுக்கு பின்னாடி இருக்க பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகத்துல எல்லாருமே டாலர்ல தான் பேமெண்ட் பண்றாங்க. இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கினாலும் இல்ல கோல்டு இம்போர்ட் பண்ணாலும் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் பண்ணாலும் எல்லாத்துக்குமே டாலர்ல தான் பேமெண்ட் கொடுக்கணும். அதனால தான் இந்தியா எப்போதுமே அதிக அளவில் டாலர் ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க. அதை தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சிக்காக இறக்குமதி செய்கிற பொருளுக்காக பேமெண்ட் பண்ணுறதுக்காக ருப்பி வீக் ஆகாமல் இருக்கு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈரான் போர் காரணமாக குளோபல் ஆயில் ப்ரைஸ் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தோட மிக முக்கியமான ஆயில் ஷிப்பிங் ரூட் அதாவது ஸ்ட்ரைட் ஹோம்ஸ் இன்னும் பாதிக்கப்பட்டதுனால ஆயில் மார்க்கெட் இன்னும் அன்ஸ்டேபிளாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்தியா பயன்படுத்தக்கூடிய கச்சா எண்ணெயில் 80% ஆஃப் ஆயில் இறக்குமதி தான் பண்ணுறோம். இதனால் ஆயில் ப்ரைஸ் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிக அளவில் இந்தியா டாலர் செலவு பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் $72 பில்லியன் மதிப்புள்ள கோல்டு இறக்குமதி பண்ணியிருக்கோம், சுமார் 6 லட்சம் கோடி. ஆனால் இங்கே கச்சா எண்ணெயை நம்மளால் கம்மி பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் கோல்டு இங்கே ஒரு கல்ச்சுரல் சாய்ஸ், லைக் வெட்டிங், ஃபெஸ்டிவல், சேவிங்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம கோல்டை தான் இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பொருளாதார பார்வையில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கோல்டு நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கும் நம்ம பேமெண்ட் டாலரில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இப்போது கச்சா எண்ணெயோட விலையுமே அதிகரிச்சுட்டு இருக்கு, கோல்டோட டிமாண்டும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்தியாவில் டாலரோட ரிசர்வ்ஸை ட்ரைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னுமே சொல்றாங்க. இதோட தாக்கம் என்ன அப்படின்னா, டாலரோட மதிப்பு அதிகமானா ரூபா வீக் ஆகும். அதாவது ஒரு டாலர் வாங்குறதுக்கு நம்ம இன்னும் அதிகமாக ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ இறக்குமதி இங்க காஸ்ட்லி ஆகும். இதனால பெட்ரோலோட விலை உயரும், அதுக்கப்புறம் போக்குவரத்து செலவு கூட உயரும். கடைசியா இது ஃபுட் இன்சுலேஷன்ல கொண்டு போய் நிற்கும். ஆனா இதுக்கு இன்னொரு சைடுமே இருக்கு. தங்கம் இந்தியாவில் ஒரு லக்ஸரி மட்டும் கிடையாது, பல குடும்பங்கள்ல எமர்ஜென்சி சேவிங்ஸா தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. குறிப்பா நடுத்தர குடும்பங்கள்ல தங்கம் அப்படிங்கிறது ஒரு நிதி பாதுகாப்பா தான் இருந்துட்டு இருக்கு. மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா, அப்புறம் ஏதாச்சும் ஃபினான்ஷியல் லாஸ் வந்துச்சுன்னா, சடன் மேரேஜ் வந்துச்சுன்னா, இது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் தேவை ஏற்பட்டுச்சுன்னா தங்கம் அப்படிங்கிறது தான் இப்போ நடுத்தர குடும்பங்கள்ல ஒரு பெரிய சேவிங்ஸா இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லலை. இப்போ ஏதாவது அன்னெசரியாக நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதை ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பொருளாதார அடிப்படையில் பார்த்தா தங்கம் இறக்குமதி செய்ய டாலர் குறைஞ்சிட்டே இருக்கும். அதே சைடு குடும்பங்கள் சைடு பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தோட டிமாண்ட் அங்கே ஒரு சேவிங்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இது ரெண்டுமே உண்மைதான். அதனால இது சரி தப்பு பிரச்சனையுமே கிடையாது, ஒரு எமர்ஜென்சி அறிவிப்பும் கிடையாது. இது என்ன அப்படின்னா நம்மளோட பொறுப்பு பத்தினது தான். நம்மளோட ஒரு சின்ன பிஹேவியர் மூலமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ப்ரெஷரை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஜ். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்க இந்த 6 அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?